بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாட்களான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இறைவன் நம் மீது கடமையாக்கி உள்ள இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் பள்ளிவாசலில் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் உலகிலே வாழக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலோட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் சிந்தனையாக எந்த களம் நிலையானது என்கின்ற கேள்வி தலைப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மனிதர்களாக படைத்து மனிதர்களிலும் ஒரு படி மேலாக அல்லாஹ்விற்கு பிடித்த ஏகத்துவ கொள்கையிலே தார்மீக தத்துவத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஊடுருவச் செய்து நமக்கு எண்ணிலடங்காத அருள் கொடைகளை இறைவன் தந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கண் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் கண்ணும் கருத்துமாக பார்க்க முடிகின்றது. அதே நேரத்திலே இந்த தௌஹீதுடைய கொள்கை, ஏகத்துடைய கொள்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்து இது ஒரு சோதனையாக இறைவன் நமக்கு இந்த கொள்கையை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வாய்ப்பை, இந்த பிரச்சார களத்தை நாம் எவ்வாறு நினைத்து பார்க்கிறோம் என்பதுதான் பெரும்பான்மையான மக்களுடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலைமையை உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. என்னுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் எனக்கு இருக்கின்றது, என்னுடைய வாழ்விற்கு உலகத்துடைய ஆதாயம் என் கண்மத்தியிலே இருக்கிறது, இது இந்த துன்யாவிற்கு எனக்கு போதும், இது இந்த உலக வாழ்விற்கு எனக்கு போதும் என்று சிலருடைய உள்ளங்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடிகின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்யாவோடு நம்முடைய வாழ்வை முடித்து விட்டோம் என்று சொல்லி காட்டினானா? நாளை மறுமையுடைய விசாரணை நமக்கு இல்லையா? இதுவெல்லாம் நமக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான ஜும்மாவுடைய உரைகள்ல, எத்தனையோ பிரச்சார நிகழ்வுகள்ல மறுமை சம்பந்தமாக, கியாமத் நாள் சம்பந்தமாக, நீதிமன்றம், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் சம்பந்தமாக ஆயிரக்கணக்கான பயான்களை நாம் கேட்டிருப்போம். கேட்டும் நம்முடைய உள்ளம் எவ்வாறு இருக்கிறது? இந்த களத்திற்கு நான் சென்றார், ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு நான் சென்றார், ஒரு தாவாவுடைய களத்திற்கு நான் என்னை அர்ப்பணம் செய்தால் என்னுடைய பொருளாதாரம் குறையுது, எனக்கு வேலை இருக்கு, என்னாலலாம் வேலையை விட்டுட்டுலாம் வர முடியாது என்று இப்படியாப்பட்ட சால்ஜாப்புகளை சொல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஆத்தான் அல்லாஹ் அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதுல மறுமையுடைய வீட்டை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தான ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கின்றான். சில நபர்களுக்கெல்லாம் குழாய் வழியாக தான் சாப்பாடே செல்லுது, டியூப் வழியாக தான், இன்றைக்கும் உணவு குழாய் வழியாகத்தான் அவர்கள் உணவு செல்லுது. அவருடைய சிறுநீரகங்கள் செயலிலிருந்து டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய இயந்திரங்களை வைத்து கிட்டத்தட்ட 10க்கு 10 ரூம் அளவிற்கு அந்த மிஷின் இருக்கும், அதை வைத்து சிறுநீரகத்தை, அந்த சிறுநீர் பையை சுத்தப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது. நமக்கு அன்றாட ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் அளவில்லாத பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். இதுவெல்லாம் வைத்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான்,
அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதுல மறுமைக்காக உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், இது அனைத்தையும் வைத்து உங்களுக்கென்று நியாய தீர்ப்பு நாள் இருக்கும்ல, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பீங்களே, நிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்தில் நீங்க கட்டுங்க. வலா தன்கஸ் வ நாஸவுல் இல்லாஹி அல் தாரு இலல் முஃமின். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதே நேரத்தில் இந்த உலகத்திலே உங்களுக்கென்று ஒரு பங்கு என்று ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். முதல்ல அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதுல மறுமையுடைய வீட்டை தேடிக்கங்க. இரண்டாவது அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், இந்த துனியாவில நீங்க பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்று இல்லாமல் உங்களுக்கு என்று ஒரு பங்கு இருக்குப்பா, ஒரு ஷேர்னு ஒன்று இருக்கு, அதை நீ மறந்து விடாதே. வ நசீபக இல துன்யா, அல்லாஹ் உனக்கு உதவி செய்ததை போல நீ பிறருக்கு உதவி செய்பவராக இரு. ஒரு 3 முத்தாய்ப்பான உபதேசங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் வழங்கியதில் மறுமை வீட்டை தேடிக்க. இந்த உலகத்தில் ஏதோ பிறந்தோம் என்று இல்லாம உனக்கென்ற ஒரு பங்கு இருக்கு. நீ வீணுக்காக படைக்கப்படலை. அஃபலா யததப்பருல் ஹயாத்த, நீ வீணுக்காக துனியாவில் படைக்கப்படல. அல்லாஹ் உன்னை வீணா படைக்கல. உனக்கென்று ஒரு பங்கு இருக்கு. உன் மூலியமாக எத்தனை மக்களை அல்லாஹ்வுடைய ஜோதியின் பால் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக நீ இருக்கிறாய். வெறுமனே பொருளாதாரத்திற்கோ சொத்து சுகங்களை சேர்ப்பதற்கோ குடும்ப நலனிற்காகவோ குடும்பத்துடைய சேவைக்காகவோ நீ பாடுபடவில்லை. அதுவும் இருக்கு. அதைவிட மேலாக அல்லாஹ்வுடைய களத்திற்கு, அல்லாஹ்வுடைய தாவாவுடைய அந்த களத்திற்கு உன்னை நீ அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை நமக்கு முத்தாய்ப்பாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக, குறிப்பாக இந்த பன்றாவடை கிளையின் சார்பாக ஏராளமான தாவாவுடைய களங்கள் முன்னெடுக்கப்படுவது எல்லோரும் அறிந்த செய்திதான். சமூக ஊடகங்கள் வழியாக நாமும் பார்க்கிறோம். இப்படி தாவாவுடைய களங்களை முன்னெடுப்பதற்கான காரணம் என்ன? பிரதான நோக்கம் என்ன? இதன் வழியாக ஏதாவது ஆதாயம் இருக்கா? இந்த ஊர்ல ஏதாவது தேர்தல் வழியாக ஆதாயத்தை அடைய வேண்டிய அளவிற்கு இந்த பள்ளியுடைய தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ இதை வைத்து பெரிய அளவிலே முகத்தை பாவனை செய்து கொண்டு தேர்தலில் இருக்கணும், ஒரு வார்டு கவுன்சிலராக நிற்கணும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கா? எந்தவித எண்ணமும் இல்லை. இந்த ஜமாத்தை ப்ரொமோட் பண்ணணும், இந்த ஜமாத்தை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் என்பதன் நோக்கம் இருக்கா? ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் சொன்ன இந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எங்களுடைய முஹல்லாவாசிகள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நின்றால் அவர்கள் அனைத்து மக்களும் இறைவனால் தேர்ச்சி பெற்று சொர்க்கத்துடைய பூஞ்சோலையை நுகர வேண்டும் என்கின்ற பிரதான கொள்கையில் தான் எத்தனை மக்கள் தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இறைவனுக்காக தாவாவுடைய களத்திலே பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா, அதிலே நாம் எப்படி நினைக்கிறோம்? பள்ளியில் ஒரு உள்ளரங்க பயான் வச்சிருக்கோம், பள்ளியில் ஒரு தெருமுனை கூட்டம் வச்சிருக்கிறோம், கிளையின் சார்பா இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்துக்கங்க. இல்லை பை, எனக்கு கடை பிஸ்னஸ் பாதிக்கும், எனக்கு வேலை இருக்கு பை. இன்னைக்கு எப்படி தெரியுமா தியாகத்துக்கு அளவு போடுறோம்? வாயிலேயே தௌஹீதை பேசக்கூடிய நாம தியாகத்துக்கு நாமே ஒரு வரைவிலக்கணம் வச்சிருக்கோம். எந்த அளவுக்குனா, எனக்கு வேலை வெட்டி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கேன், என் ஒய்ஃப் எல்லாம் வெளில அழைச்சிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குன்னா அப்ப கண்டிப்பா தாவா களத்துக்கு நான் வருவேன். இது தியாகம் நம்முடைய பார்வையில். அதுவே எனக்கு வந்து கடுமையான வேலையா இருக்கு, காலில் வெந்நீரை ஊத்துனா மாதிரி நிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய பரபரப்பான பிஸியா இருந்துகிட்டு இருக்கேன், அப்போ வந்து நீங்க இந்த தாவாக்கு வாங்க, இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வாங்க, இந்த திருமண கூட்டத்துக்கு வாங்க, இந்த தனிநபர் தாவாக்கு வாங்க, இந்த மெகாஃபோன் பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னால வர முடியாது பை. இதான் நம்ம தியாகத்துக்கு அளவுகோல். எனக்கு வேலை இல்லைன்னா நான் வருவேன், வேலை இருக்கும்போது என்னால வர முடியாது. நம்ம இப்படிதான் பார்க்கிறோம். எந்த வகையில தியாகத்துக்கு அளவுகோலை பார்க்கிறோம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறான், ஹசிபத்தும் அன் ததுகுலல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு இலகுவாக சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஓ மஸ்ஸத்துகுமல் பல்சாவு ஓ தர்ராவு ஓ சுல்சிலு, உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தாங்க, அந்த சமுதாயம் கவலையால் ஆட்கொள்ளப்பட்டார்கள், கஷ்டத்தால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா என்று எதிர்பார்த்து களங்களை எதிர்பார்த்தார்கள். அப்பேற்பட்டவர்கள் மத்தியில நீங்க எளிமையா சொர்க்கத்துக்கு போய் நினைக்கிறீங்களா? பெரும்பான்மை உள்ளங்கள் அப்படிதான் இருக்கு, பார்க்க முடியுது. நான் தௌஹீதுடைய கொள்கையில இருக்கேன், நெஞ்சில தக்பீர் கட்டுறேன், விரல ஆற்றுறேன், நான் கத்தம் போல கந்தூரி போல ஃபாத்தியா போல இணை வைப்பில்லை. நாளைக்கு அல்லாஹ் என்னை கூப்பிட்டு நீ வாப்பா நேரா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் உனக்கான இடம் இருக்கு, வந்து உட்கார் ராஸ் அப்படினால உட்கார வச்சிருவோம் நம்ம நினைக்கிறோமா? பல பேருடைய எண்ணங்கள் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த எண்ணத்தை தான் பல பேருடைய நிலைமைகளை பார்க்க முடிகின்றது.
ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தாவாவுடைய களத்தை பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்றாங்க. மக்காவில் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ற நேரத்தில் மக்கள் யாருமே கை கொடுக்கல. சொந்த உறவுக்கார அபுலகம் தப்பல்லக்க முகமதே நீ நாசமித்து போய் விடுவாய் என்றெல்லாம் அடித்தார்கள். இப்பேற்பட்ட வேதனைக்குள்ளான அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் எந்த அளவு ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு பணி இருந்தது என்று சொன்னா, மக்காவில் யாருமே கை கொடுக்காத நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அண்டை நாடுகளுக்கு சென்றார்கள், தாயிஃபிற்கு சென்றார்கள், யமனிற்கு சென்றார்கள், ஷாமிற்கு சென்றார்கள். எங்கேயும் கை கொடுக்கல. தாயிஃப்லாம் ஓட ஓட விட்டு ரசூலுல்லாஹ்வை அடிச்சாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலம் வருது. ஹஜ்ஜுடைய காலத்தில் மதினாவில் இருந்து அவுஸ் கஸ்ரத் என்ற 2 குலங்கள் இருக்கும். மதினாவில் பெரும் குலங்கள் அதான். அந்த 2 குலங்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்கு மக்காவில் உள்ள மக்காவுடைய நிர்வாகிகள் அபுஜகல் போவான், உத்துபா போவான், ஷெய்பா போவான். ஏன்னா அவங்க தான் மக்கத்து நிர்வாகிகள். அன்னைக்கு அவங்க தான் பெரும் தலைவர்களாக இருந்தாங்க. தீர்த்து வைக்கிறதுக்காகவே அடிக்கடி வந்து கூப்பிட்டு போவாங்க. அவங்க அப்போ அதே மாதிரி பிரச்சனை நிகழ்கிற நேரத்தில் அந்த அவுஸ் கஸ்ரத்துடைய கூட்டத்திற்கு சண்டை மூழ்கிறது. அந்த மதினாவில் இருந்து சண்டையை தீர்த்து வைப்பதற்காக அஸ்வத் பின் ஜுராரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவரோடு சேர்ந்து 5 மக்கள் மதினாவிலிருந்து மக்காவிற்கு வராங்க. நம்ம அப்படியே அபுஜஹலை கூப்பிட்டுட்டு அப்படியே ஹஜ்ஜி காலத்தை ஹஜ்ஜி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு தான் வராங்க. யதார்த்தமாக தான் வராங்க. இப்போ மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்து அபுஜஹலை கூப்பிடும் போது அபுஜஹல் சொல்றான், இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லை. இப்போ உள்ள சூழ்நிலையில முஹம்மது என்று ஒரு உருவாகி இருக்காரு. எங்க கோத்திரம் தான், எங்க குலம் தான், குறைஷ் குலம் தான். அவர் ஒரே இறைவங்கிறாரு. எங்கள்கிட்ட பல மக்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர்கிட்ட எங்களுக்கே நிம்மதி இல்லை. உங்க சண்டை எங்களால் பார்க்க முடியாது. எங்களுக்கே பிரச்சனை தலைமையில இருக்கு. உங்க பிரச்சனை எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி அவரை வழி அனுப்புறாங்க. வழி அனுப்புற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அஸ்வத் பின் ஜுராரா நினைக்கிற 17 வயது இளைஞர் அவர் நினைக்கிறாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜை முடிச்சுட்டு போயிடலான்னு அவர் கூட ஆரம்பிச்சு தங்குறாரு. அல்லாஹ்வுடைய இருந்த வளமை என்ன தெரியுமா? தான் ஒரு நபி, நான் இறங்கி போய் தாவா செய்யறதா? அப்படி கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு தாவாவுடைய பணியில் இருந்தாங்கன்னா, மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, பிலால் ரலியை பக்கத்தில் அழைச்சிப்பாங்க, ஒவ்வொரு கூடாரத்திற்கும் செல்வார்கள். இந்த அபுஜஹல் என்ன பண்ணுவானா, ரசூல்லா வந்துட்டு போனதுக்கு பின்னால அபுஜஹல் பின்னாடி வருவான். அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர். அல்லாஹ்வுடைய சத்தியத்தை சொல்லுவாங்க, நான் நபி, எனக்கு அல்லாஹ்ட்டேருந்து செய்தி வருது, எனக்கு அல்லாஹ்ட்டேருந்து இறை செய்தி வருது, என்னதான் நீங்க பின்பற்றணும், அல்லாஹ் மட்டும் வணங்க. ஒரு கூடார ரசூல்லா போய் நின்று சொல்லுவாங்க. அவர் மக்கள் வழி அனுப்புவாங்க, நீங்க போங்கம்பாங்க. அபுஜஹல் வருவான். அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. ஹஜ்ஜர் அலிலாம் அந்த நேரத்தில் மௌத்தா போயிட்டாங்க. அவங்க பெரியத்தா மௌத்தா, அபுதாலிப் மௌத்தா போயிட்டாரு. அதனால கொஞ்சம் பித்து பிடிச்ச அலையிறாரு. அவர் கேட்காதீங்க அவர் பேச்சை. எப்படிங்க இருக்கும் அந்த மனநிலை? எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல ஒரு ஆள் போய் தௌஹீதை சொல்லிட்டு நவர்ந்து போறாரு. அதே இடத்துல ஒரு நொடி கூட மாறல, சில நாட்கள் கூட இல்லை. அதே இடத்துல அபுஜஹல் வந்து இவர் மனநிலை பாதிக்கப்படும் சொன்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்படி போற வீட்டுக்கெல்லாம் அபுஜஹல் வந்தான். அதே மாதிரி மதீனாவுல அந்த சமயத்தில் கூடார அமை தங்கி கொண்டிருந்த அஸ்வத் பின் ஜுராரா அவர் இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கூடாரத்துக்கும் போனாங்க. இந்த மதீனாவுல அஸ்வத் பின் ஜுராரா கூடத்துக்கும் போனாங்க. போய் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கேன், எனக்கு வகி செய்தி வருது, நீங்கள் இறை தூதராக ஏற்றுக்கிறீங்களா என்று சொல்லும் பொழுது அஸ்வத் பின் ஜுராரா அவர் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நீங்கள் வெளில நின்று பேசாதீங்க, கூடாரத்துக்குள்ளே வாங்க. இப்போ அபுஜஹல் வாசலில் வந்து நிற்கிறான். இவர் மண்ணல பாதிக்கப்பட்டவர்ப்பா, இவர் பைத்தியக்காரர்ப்பா, இவர் பேச்சை நீ கேட்காத, இவர் துரத்தி விட்டுருங்கிறான். அப்போ அஸ்வத் பின் ஜுராரா சொன்னாரு, எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து முடிவெடுக்கிறதா என்னுடைய புத்திக்கு என் தாய் சொல்லி கொடுத்தது, நான் விசாரித்து முடிவெடுத்துக்கிறேன். அபுஜஹல் அனுப்பிடுறாங்க. அவருடைய உள்ளத்தில் ஹிதாயத் எப்படி இருந்த மதீனாவுடைய ஒளி விளக்கு என்று அஸ்வத் பின் ஜுராராவை சொல்லுவாங்க. இப்போ நேராக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கேன், நான் வந்து சத்தியத்தை சொல்கிறதுல உங்கள்கிட்ட காசு பணம் எதிர்பார்க்கல. இன்றைக்கி அப்படி தானே தாவாவுடைய களங்கள் நம்ம செய்கிறோம். ஒரு கூட்டத்துக்கும் வாங்க, ஒரு பெண்கள் பயானுக்கு வாங்க, ஒரு உள்ளரங்கு பயானுக்கு வாங்கன்னு சொன்னால் எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு காசு வாங்கிட்டு உள்ள விடலையே. நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? பல நபிமார்கள் சத்தியத்தை சொல்றது என்ன சொன்னாங்க? எங்களுடைய கூலி அல்லாஹ்ட்ட இருக்கு, எங்களுடைய கூலி அல்லாஹ்ட்ட இருக்கு, உங்கள்கிட்ட நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, நீங்க ஏகத்தின் அடிப்படையில் வரணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இதன் வழி எங்களுக்கு பெரிய கூலி கிடைக்கும், உங்களுக்கு மகத்தான கூலி கிடைக்கும் என்று தான் அவங்க சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ் அவங்க அஸ்வத் பின் ஜுராராட செய்தியை சொல்றாங்க. அஸ்வத் பின் ஜுராரா பார்க்கிறாரு. இந்த செய்தியெல்லாம் வாங்கிட்டு அல்லாஹ் ஒருவன் நீங்க சொல்றீங்க, இந்த லாத்து உஸா மனாத்து சிலைகளை வணங்கக்கூடாதுங்கிறீங்க, சரி நான் எடுத்துக்கிறேன், அல்லாஹ் ஒருத்தரை நான் ஏத்துக்கிறேன், உங்களை பின்பற்றுறேன் என்று அந்த நேரத்தில் ஒரு 17 வயது இளைஞர் இஸ்லாத்திற்குள் நுழைகிறார். அவரோடு வந்த 5 நபர்கள் பார்க்குறாங்க, நம்ம மதீனாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறோம், நம்ம ஊர்வாசிகளே பிரச்சனை போயிட்டு இருக்கு, புதுசாக ஒரு இவங்களுக்குள்ளேயே மக்காவிலே நிம்மதி இல்லை, புதுசாக ஒரு கொள்கையை போய் நீ சொல்ல போறியா? ஊர் வழக்கம் என்ன ஆகுறது? நம்ம பேசுவோம்ல.
அல்லாஹ்வுடைய ஹக்க பேசினா, நபி வழியை பேசினா, நபி வழி திருமணத்தை பற்றி பேசினா, நம்ம பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை தெரியுமா? காலங்காரமா 2000 பேருக்கு சோறு போட்ட பரம்பரை, அண்டா நிறைய பிரியாணியை கடிச்ச பரம்பரை. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி நபி வழி இப்படி 50 பேருக்கு 60 பேருக்கு 100 பேருக்கு 200 சோறு போடுறது தாங்க முடியுமா? நீ பேரிச்சம்பளத்தை கல்யாணம் பண்ணுங்கிறியே, இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? பேசுகிறவன் இப்படிலாம் பேசும். ஊர் என்ன ஆகுது? மஹல்லாவாசிகள் என்ன ஆகுது? ஊருக்கு நம்மளை வாட்ச் பண்ணுறது தான் வேலை, சிசிடிவி கேமரா தான். அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்க்கு பயப்படலை, ஊருக்கு தான் பயப்படுறோம். நீங்கள் பல பேர் இப்போ நினச்சி பாருங்க. அதே மாதிரி அங்கே பேசுகிறாங்க. அஸ்வத் பின் சுராரா சொல்கிறாரு, இலல் ஹாதிஹி வ துன்யா, துன்யாவுக்காக நான் வாழலை. அவருக்கு மட்டும் அந்த வார்த்தை, நமக்கும் இந்த வார்த்தை, துன்யாவுக்காக நான் வாழலை. வலல் ஆஹிர இல ரப், முஹம்மது சொன்ன அந்த இறைவனுக்காக நான் வாழ்கிறேன். ஊர் என்ன பேசினா பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிறேன். அவர் தான் முதல்ல இஸ்லாத்துக்கு வரார். மதீனாவிலே முதல்ல அவர் தான் இஸ்லாத்துக்கு வரார். அவரோடு சேர்ந்து 5 நபர்கள் அடுத்து அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. நேராக போய் மதீனாவில் போய் சத்தியத்தை சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, அபூஜஹல் வரேன்ட்டாரா? 2 குலமும் ஃப்ரெண்ட் இணக்கம் ஆயிரலாமா? அபூஜஹல் வரேன்னு ஒத்துக்கிட்டார்ல. அவங்க அடுத்தது சொல்கிறாங்க, அபூஜஹல் வரேன்லாம் சொல்ல, இந்த மக்காவில் புதுசாக ஒருத்தர் தௌஹீதை சொல்லிகிட்டு இருக்காரு, அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிகிட்டு இருக்காரு, அவர் நம்ம மக்காவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், நான் மதீனாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. இருக்கிற பிரச்சனை பார்த்தாது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வர போறியா நீனு என்றெல்லாம் அந்த மக்கள் பேசுனாங்க. இப்போ பேசக்கூடிய நேரத்தில் அவர் தடம் பதிக்கலை, அவர் துவண்டு போற இடங்கள்லாம் தாவா செய்தாரு. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நேரத்தில் 30 நபர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம வாழையடி வாழையா முஸ்லீமுங்கிறோம். எங்கள் அத்தா முஸ்லீமு, அவங்களுக்கு மேலே அவங்க அத்தா முஸ்லீமு, அவங்களுக்கு மேலே அவங்க அத்தா, நாங்கள் பரம்பரையாக முஸ்லீம் குடும்பம் சொல்கிறோம்ல, நாங்களாம் பரம்பரையாக வாழையடி வாழையாக இருந்தோம்னு சொல்கிறோம்ல. எத்தனை நபர்களை இஸ்லாத்தில் நாம் கொண்டு வந்திருப்போம், எத்தனை மாற்று மத மக்களுக்கு குர்ஆனை கொடுத்து பேசி இருப்போம். இவ்வளோ தலைமுறையாக இருக்கேன். எங்கள் அத்தா தலைமுறையில் 100 கோடி ரூபா சொத்து இருந்துச்சு, ஏன் தலைமுறை 150 கோடி ஆயிடுச்சு. இதில் பெருமை எதுலங்க காட்டணும்? நம்முடைய ஆர்வத்தை எதுல காட்டுறோம் நாம? யோசிச்சு பாருங்க. அப்ப அஸ்வத் பின் சுராரா அவர் சொல்கின்ற நேரத்தில் அந்த மக்கள் கிட்டத்தட்ட 30 நபர்கள் இஸ்லாத்தை நாடி வருகிறார்கள். இஸ்லாத்தை நாடுறாங்க. இஸ்லாத்தை அடுத்த ஆண்டு ரசூலுல்லாஹ் சொன்ன மறு ஆண்டு 30 பேர் ரசூலுல்லாஹ் தேடி வராங்க. 30 பேர் பையத் பண்றாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றோம் என்று சொல்லி. அப்ப அஸ்வத் பின் சுராரா சொல்றாரு, என்னால முடிஞ்சது, என் அறிவுக்குட்பட்டு 30 நபர்களை இஸ்லாத்தில் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு நாலேஜ்லாம் இல்லை. உங்களிடமிருந்து ஒரு அழைப்பாளரை கொடுங்கள், உங்களிடமிருந்து ஒரு தாயை கொடுங்க, அவரை வச்சு மதீனாவே நான் பிரச்சாரம் பண்றேன். 5 பேர்ல ஆரம்பிச்சதுங்க மதீனாவில் அன்னைக்கு இஸ்லாம். 5 பேர்ல ஆரம்பிச்சது. மதீனாவை தலைநகராக கொண்டுதான் ரோம், பாலஸ்தீன், பாரசீகம் அனைத்தும் வீழ்ந்தது இஸ்லாத்தால். இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கியது. அன்றைக்கு மதீனாவில் போட்டிய விதைதான் இன்று தமிழகத்திலும் அந்த விதைதான். 5 பேரை வச்சு வளர்ந்த மார்க்குங்க இஸ்லாம் மார்க்கம். ஆரம்பத்தில் மதீனாவில் 5 பேர் தான் தலைமையகமாக இருந்த ஒரு இடத்துல. இப்போ கேட்குறாங்க, உங்களிடமிருந்து தாயை கொடுங்க. அப்போ முஸ்அப் பின் உமைர் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அவரோடு இன்னொரு மனிதர், கண் தெரியாத ஒரு நபித்தோழர். அவரெல்லாம் கண் தெரியாமல் இருந்தால் கூட பல பேருடைய கண்களை விழிக்க வைத்த ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் இருவரையும் அனுப்புறாங்க. அப்துல்லாஹ் பின் உம்மி கண்ணு தெரியாது அவருக்கு. முஸ்அப் பின் உமைர் அவர்கள் ஒரு கால் ஊனமார், சிறுத்த கால் அவருக்கு. ரெண்டுமே ஊனமான மக்கள் தான். இந்த 2 மக்களும் ஊனமான மக்கள் தான். அப்போ அஸ்வத் பின் சுராரா கேட்குறாரு, ஊனமான கண் தெரியாதவரெல்லாம் அனுப்புறீங்க, ஊனமான கொஞ்சம் நல்ல திடகாத்திரமான ஆளானுங்க அபூபக்கர் இருக்கார், குறைஷுக்குன்னு அவர் அனுப்புங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அடிமை குலத்த மக்கள். இந்த உம்மி மக்தூம்ங்கிறவரும் இந்த முஸ்அப் பின் உமைர் பணக்காரராக இருந்தாலும் குலம் அடிமை குலமாக இருந்துச்சு. முஸ்அப் பின் உமைர் மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தாலும் குலம் ஒரு தாழ்த்தப்பட்ட குலமாக தான் இருந்துச்சு. செல்வத்தால் அவருக்கு மதிப்பு இருந்துச்சு. கொஞ்சம் உயர் குலத்தில் உள்ளவங்களை கொடுங்களேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி சொல்கிறேன், இந்த மக்காவிலே சிறந்த மக்கள் இந்த மக்கள் என்று சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் நேரத்தில் எப்படின்னா, அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு இவர் மேலே பாசம் வர காரணமே என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சத்தியத்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல இவரு இஸ்லாத்தை ஏற்றிருப்பார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது பின்னால் என்னன்னா, அந்த குறைஷிகளுக்கு ரசூலுல்லாஹ் வகுப்பு எடுப்பாங்க. அந்த குறைஷிகள் கேட்பாங்க, இந்த அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், பிலால் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் பெரும் தலைவர்கள், எங்களுக்கு தனியாக கிளாஸ் எடுங்க, நாங்களாம் ஒயிட் காலர்ஸ். ரசூலுல்லாஹ் ஒன்று தானே கேட்குறான்னு சொல்லி கிளாஸ் எடுப்பாங்க. அப்போது அப்துல்லாஹ் பின் உம்மி கண்ணு தெரியாது அவருக்கு, தடியை தட்டிக்கிட்டு தான் சாலையில் போவார். தடியை தட்டிக்கிட்டு போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வகுப்பு எடுக்கிறத சத்தம் அவர் காதில் விழுவுது. நேரம் சபையில் உட்கார்றாரு. அவருக்கு ஒன்றுமே தெரியாது, சபையில் தான் உட்கார்றாரு. சபையில் உட்கார்ந்தோடனே அந்த அபூஜஹல் அந்த பெரும் தலைவருடைய முகமெல்லாம் மாறுது. ரசூலுல்லாஹ் முகமும் மாறுது.
ஆனா ரசூல்லா அதை வெளிக்காட்டல. அல்லாஹ் கண்டிக்கிறான். அபஸவத்த அல்லாஹ் கடுகெடுத்தார். நபியை நீ எப்படி கடுகெடுப்ப? அவர் யாரு? அவர் தூய்மையடையலான்னு வந்திருக்கார். அவரை பார்த்து எப்படி நிக்க? நபி அல்லாஹ் கண்டிக்கிறான். இந்த சூரா கியாமத் நாளையும் பேசுமே. நபி அல்லாஹ் கடுகெடுக்கிறான். எப்படி நீ பேசுவ? அவரை எப்படி நீ முகம் சுளிக்க வைப்ப? எப்படி நீ முகம் சுளிப்ப? அதுல இருந்து ரசூலுல்லாஹ் ஆஹா உம்மி மக்தும் எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம கோவத்தை காட்டிடக்கூடாது என்ற அடிப்படையில் இருந்தாங்க. இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் அவர்கள் ரசூலுல்லாஹ் அவங்க அனுப்புறாங்க. அவர் போறாரு. அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு? அவர் அஸ்வத் பின் சுராரா அவளை அழைச்சிட்டு போவாரு. ஒவ்வொரு கதவையும் அஸ்வத் பின் சுராரா தட்டுவாரு. உம்மி மக்தும் அவர் பேசுவாரு. கண் தெரியாதவருங்க. அவர் சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர் கையேந்தி தான் சொல்லுவார் சத்தியத்தை. அல்லாவை ஏத்துக்கங்க, முஹம்மது என்று ஒரு மனிதர் இருக்காரு மக்காவில், அவரை ஏத்துக்கங்க, நாங்கள் அவருடைய தாய் அழைப்பாளராக வந்திருக்கோம், நீங்க சொல்ற செய்தியை கேளுங்க, நான் சொல்வது குறை இருந்தா இதை திருத்தி கொடுங்க என்று கையேந்தி அவர்கிட்ட பேசுவார். சில பேர் அவர் கையேந்திரதை பார்த்து யாசகம் போடுவாங்க. ஓ யாசகம் கேட்குறீங்களா, இந்தாங்க அப்படிம்பாங்க. அந்த யாசகத்தை கூட அவர் பொருட்படுத்த மாட்டார். அந்த யாசகத்தை கூட பொருட்படுத்த மாட்டார். தர்மமா போட்டுருங்க அப்படின்னு அவர் கொடுத்துட்டு வருவார். அவர் சத்தியத்தை சொல்ல போனவருங்க. சத்தியத்தை சொல்ல போன இப்படி அவமானப்படுத்துவாங்க. கண் தெரியாத ஒரு நபித்தோழர், கண் தெரியாத ஒரு மனிதர். அந்த இரு நபர்கள் சேர்ந்துதான் 2 ஆண்டுகள்ல மதீனா முழுக்க இஸ்லாத்திற்குள் நுழையும். 70 நபர்கள் 80 நபர்கள் இஸ்லாத்துல வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நபர்கள் 40-50 நபர்கள் இஸ்லாத்துல வராம இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் போல அங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி போல. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன கொள்கை அங்க போயிடுச்சு. கண் தெரியாத ஒரு நபித்தோழர் முஸாயித் பின் உமைர். நினைச்சு பாருங்க எந்த அளவிற்கு தாவாவுடைய ஆர்வம் அவர்கள்ட்ட இருந்தது. இஸ்லாத்தை சொல்லி அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுத்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு படையெடுத்து வருகிறார்கள். அந்த மக்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள். முஹாஜிர்கள் எல்லாம் வந்து விட்டாங்க. இந்த அப்துல்லா பின் உமையும் ஊர் மதிக்காது. ஏன்னா அன்னைக்கு ஒரு கண் தெரியாதுன்னு சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒதுக்கி இருந்தாலுமே ரசூலுல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தினாங்க. எந்த அளவு கண்ணியப்படுத்தினாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு போர்க்களங்களுக்கு சென்றால் கூட பதில் போயிடுவாங்க. தொழுவை யார் வைக்கிறது? அப்துல்லா பின் நீங்க தொழு வைங்க. அவரை யாருமே மதிக்க மாட்டாங்கல்ல, நீங்க 2 தொழுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் வரவரை நீங்க தான் பிரதிநிதி. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது அந்த கிடைச்ச சிஃபத்து, நீங்க தொழு வைங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிஃபத்து. ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் அப்துல்லா பின் உம்மி மக்தும் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், அல்லாஹ் துனியாவில் எனக்கு கண்ணு மட்டும் தான் கொடுக்கல, அதை நினச்சி நான் கவலைப்படலை, தஅல்லகும் ஃபில் கைர், அல்லாஹ் ஒரு நலவை வச்சிருப்பான், இருந்தாலும் குர்ஆனுடைய எழுத்துக்களை என்னால் கண்ணால் பார்க்க முடியலங்கிற கவலை எனக்கு இருக்குது, உங்களுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியுங்கிற கவலை இருக்குது, அது சொர்க்கத்தில் எனக்கு நிவர்த்தி ஆகுமா? உங்கள் முகத்தை நான் சொர்க்கத்தில் பார்ப்பேனா? உங்கள் குர்ஆனுடைய எழுத்துக்களை சொர்க்கத்தில். ஆனால் முழு ஹாஃபிலுங்க அவர், கேட்டு கேட்டு மனனம் செய்த ஒரு தோழர், ஒரு சபையை விட மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாம் நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு என் முகத்தை சொர்க்கத்திலே காட்டுவான், குர்ஆனுடைய எழுத்துக்களை காட்டுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவள் மனம் அப்பொழுது ஆறுதல் அடைகின்றது. அவர் சொல்வார், நான் பிறவியிலிருந்தே குருடன், என் தாய் என் குருட்டுத்தன்மையை பார்த்தே என்னை அடிமையாக விற்று விட்டார்கள். பிள்ளை பிறந்திருக்கு, குருட்டு பிள்ளையா தேவையில்லை, அடிமையாக விற்று விட்டார்கள், யாரும் மதிக்க மாட்டாங்க, எனக்கு கண்ணியத்தை கொடுத்தது நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய. என் தாயை நான் பார்த்ததல்ல, தாயுடைய செயல்பாடுகளை உங்கள் வழியாக நான் பார்க்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரை அப்படி புகழாரம் சூடுவார்கள். அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் ஒரு நேரத்தில் உஹதுடைய போரில் அல்லாஹ்வுடைய தூதரே நானும் போருக்கு வரேன் நின்றார். நானும் போருக்கு வரேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எப்பா உனக்கு போர் கடமை இல்லை, நீலாம் வர வேணாம், வீட்டிலே இருப்பா, நீ பலவீனமானவர். அல்லாஹ்வுடைய தூதரே அந்த போருக்கான கொடியை மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு ஓரமாக நிற்கிறேன், வெட்டு வாங்கினா கூட கொடி இருந்து வெட்டு வேணா ஷஹாதத்து கிடைக்கும்ல. இன்னைக்கு ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு நம்ம யோசிக்கிறோங்க, அவர் கண்ணுலாம் தெரியாது, ஆனால் அல்லாஹ்வுடைய பேர்ல இழந்துடும் ஏதாவது அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருந்தார். எப்பேற்பட்ட அளவிற்கு என்று பாருங்க. ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுப்பாங்க, ஒரு ஓரமாக கொடியை பிடிச்சி நிற்பார். அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் காலங்கள் கழிந்து ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னால் காலங்கள் எல்லாம் கழிந்து அபூபக்கருடைய ஆட்சி காலம் முடிந்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் காதிசினியாவுடைய யுத்த காலம் வரும். அந்த யுத்த காலத்தில் எல்லோரும் போவாங்க, பாரசீகம் வீழ்த்தப்படுவதற்கான யுத்த காலம். அந்த யுத்த காலத்தில் இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவங்க வருவாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களே நானும் அந்த போருக்கு போகிறேன், அனுமதி கொடுங்க. அப்போ அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை அனுமதிக்காத போது நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பொருத்தமான ஒரு வாசகம். அவர் சொல்வார், லா இஹாஃபூன இலா ஐனமா, அல்லாஹ் இந்த உலகத்தில் கண்ணை மட்டும் தான் எனக்கு கொடுக்கல, கண்ணுக்குள்ள கேள்வி வேணாலும் இல்லாமல் இருக்கும்,
அல்லாஹ் எனக்கு கைகளை கொடுத்துருக்கான், கால்களை கொடுத்துருக்கான், நாவுகளை கொடுத்துருக்கான், உடல் அமைப்பை கொடுத்துருக்கான். இதற்குரிய கேள்வி என் உறுப்புகளை அல்லாஹ் பேச வைத்தால் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? உமர் அலி எதுவும் பேச மாட்டாங்க. நீங்கள் போருக்கு போங்கம்பாங்க. அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார், என் அமீருல் மோமின் அவர்களே, என்னை கண்டு நீங்கள் பரிதாபப்படாதீங்க, எனக்கு கண்ணு தான் ஊனம், என் ஈமான் ஊனம் அல்ல என்று சொல்வார். என் ஈமான் ஊனம் அல்ல. போர்க்களத்திற்குள் நுழைவார். காய்சியா போர்க்களத்துக்கு போவார். உமர் அலி கேட்பாங்க, எப்படிப்பா எதிரிகளை நீங்கள் வெட்டுவீங்க, எதிரிகளை எப்படி நீங்கள் வெட்டுவீங்க? அப்போ சொல்லுவார், ஒன்றும் இல்லை, இஸ்லாத்துடைய கொடி என்கிட்ட கொடுங்க, என்னை தேடி அவனும் வருவானோ, நான் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, என்ன அவனை வெட்டட்டும், ஷஹீத் ஆகிட்டு போகிறேன். அவரும் போவார். அவருக்கு ரசூல்லா சொன்னது தாங்க, ரசூல்லா யதார்த்தமாக சொன்ன ஒரு நபி மொழி தான். இந்த உலகத்துல எல்லாம் 2 பிரியமான கண்களை பறிச்சுக்கிட்டானா சொர்க்கத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஈடேற்றம் கொடுப்பான்னு ரசூல்லா சொன்ன ஹதீஸ் இருக்கு. அப்போ கூட அவர் ஓயலை, உடலையும் அல்லாஹ்வுக்கு ஒப்படைச்சிருந்தமேன்னு போனார். போர்க்களம் நடக்கின்றது. போர்க்களம் நடக்கிற நேரத்தில் அவரை சரமாரியாக வெட்டுகிறார்கள். அப்துல்லா பின் உம்மி மக்துமி கை தனியாக கால் தனியாக சரமாரியாக வெட்டுகிறார்கள். காலித் பின் வலீத் அந்த போருடைய தளபதியாக இருப்பார். வந்து பார்த்துட்டு சொல்லுவார், கழுத்தெல்லாம் வெட்டப்பட்டு இருக்கும், இந்த கழுத்து இங்கே துண்டிக்கப்பட்டிருக்கு, நாளைக்கு இவர் பாங்கு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார். ஏன்னா இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் ஃபஜர் தொழுகைக்கு மக்களை எழுப்பி விடுறதே இவர் தான் பாங்கு சொல்லுவார். அவர் சொல்லுவார், காலித் பின் வலீத் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் நீண்ட கழுத்துடையவராக மறுமையில் எழுப்பப்படுவார் என்ற செய்தியை நபிகளார் எங்களுக்கு சொன்னார்கள். இங்கு துண்டிக்கப்பட்டாலும் அங்கு நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கை எதனை நோக்கி இருந்தது? முழுக்க எதனை நோக்கி இருந்தது? நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது? யோசிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக யௌம ஃபில் ஆஹிரி, காலையில் யார் வருகிறாரோ அவர் வஹஜ்ஜஹும், அவர் ஹஜ் செய்த நன்மையை அடைகின்றார். யௌமத்தில் உம்ரா, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக மாலையில் வருகிறாரோ அவர் உம்ரா செய்த நன்மையை அடைகின்றார். இன்னைக்கு ஹஜ் உம்ரா செய்வதற்கு லாஸ்ட்ல டிக்கெட்டு போட்டு போகிறோம். அந்த நன்மையை நம்ம கிளையில் வைக்கக்கூடிய சாதாரண பயான் நிகழ்ச்சி வழியாக பெற்றுக்கொள்ளலாமே. ஒரு பெண்கள் பயானில் மாலையில் வைக்கிறாங்களா, நீங்கள் உம்ரா செஞ்சு நன்மை அடைஞ்சிருக்கீங்க. வந்த நோக்கம் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கிறதுக்காக. வேறு எந்த நோக்கத்துக்கு வந்தீங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தீனை தேடி தேடி அலைந்தார்கள், அனைத்திலும் அர்ப்பணித்தார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இருந்திருக்கிறாங்க. எதுக்காக? இந்த தீனுக்காக. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உள்ளங்கள் எவ்வாறு அமைந்து கொண்டு இருக்கிறது? நம்முடைய உள்ளத்தை நாம் மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்காட்ட ஒரே ஒரு நபி மொழி தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய சபை இருக்குல்ல, அந்த சபை முடிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு மார்க்க நிகழ்ச்சி, ஒரு 10 நிமிட பயானாக இருந்தாலுமே, ஒரு சிறிய ஒரு பயானாக இருந்தால் 5 நிமிட உரையாக இருந்தாலுமே, அந்த இடத்துல அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்ட மலக்குமார் ஒன்று குழுமி அந்த சபை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் இடத்துல போவாங்க. அல்லாஹ் இடத்துல போயிட்டு அல்லாஹ் கேட்ப மலக்குமார்களை, ஐன ததுஹபீலா, எங்கே போயிட்டு வந்தீங்க, ஏன் தாமதம்? அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இல்லைடா அல்லாஹ், இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த பள்ளியில் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அடையாளா, உன்னுடைய கலாமை பேசிகிட்டு இருந்தாங்க அடையாளா, அதனால் அதை கேட்டு வர்றதுக்கு இந்த மக்களுக்கு துவா செஞ்சு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அடையாளா. அல்லாஹ்வுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அல்லாஹ் கேட்பான். ஹைன ஹாதிஃபுலா, அவங்க என்னை பார்த்துருக்காங்களா? அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோமா? அல்லாஹ்வை பார்த்துருக்கோமா? ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்களா? என்னடா அல்லா உன்னை பார்த்ததில்லை. ஏன்னா பார்த்துருந்தா எப்படி இருப்பாங்க? உன்னை பார்த்தா காலம் முழுக்க சுஜூதிலே இருந்துருவாங்கடா அல்லா. அப்படியா? ஹைன ஹாதிகள் இல்லா, அவங்க எதை கண்டு பயந்து அந்த பள்ளியில் அந்த அந்த மார்க் உபதேசங்களில் உட்கார்ந்தாங்க? இல்லை நரகத்தை கண்டு பயந்து உட்கார்ந்தாங்கடா அல்லா. நரகத்தை பார்த்துருக்காங்களா? இல்லைடா அல்லா. சரி, அவங்க எதுக்கு ஆசைப்படுறாங்க? சொர்க்கத்து மேலே ஆசைப்படுறாங்கடா அல்லா. சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா? அதுவும் பார்த்ததில்லடா அல்லா. பார்த்துருந்தா காலம் முழுக்க சொர்க்கத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்கடா அல்லா. அல்லாஹ் சொல்லுவான், அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஈடேற்றதை தரேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி அளிப்பான் என்று நபிகளார் சொன்னார்கள். என்றால் இந்த செய்தி என் உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டும். எனது வாழ்க்கை ஒரு முறை வாழ்க்கை தான், இந்த துனியா எனக்கு ஒரு முறை வாழ்க்கை தான். இப்பேற்பட்ட காலங்களில் நான் இறைவனுடைய திருப்திக்காக வாழ்ந்து இறைவனுடைய அந்த நாட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வை நான் அமைத்தால்தான் எனக்கு சுவனம் என்ற பூஞ்சோலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அதற்கான ஈடேற்றம் அடையக்கூடிய மக்களாக நம்முடைய அனைத்து விதமான போக்குகளையும் இப்பேற்பட்ட தாவாவுடைய நிகழ்ச்சிகளுக்கு பல செலவினங்கள் செய்து இந்த கிளையின் சார்பாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது. ஒன்றே ஒன்று தான், மறுமையுடைய திருப்தி. மௌத்தா போகிற நேரத்தில் வெள்ளையான மலக்குமார்கள் வந்து சலாம்னு சொல்லி எங்கள் உயிரை எடுக்கணும். அதைத்தான் உங்களுக்கும் நம்ம மக்களுக்கும் நாடுறோம். எங்களுடைய மஹல்லாவாசிகளுக்கு அதை தான் நாம் நாடுறோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ இதில் நம்முடைய ஆர்வத்தை காட்டணும். நாளைக்கு மறுமையில் நன்மையே இல்லாத நேரத்தில் இந்த ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வந்தேன், இதை வைத்து ஒற்றை நன்மை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம பெரிய வேலை செய்யப்படல, போர்க்களத்துக்கு போகப்படல, அமர்ந்து பயானை செவி கொடுத்து கேட்க போகிறோம். கேட்க தான் போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது.
இப்போ அதை நம் உள்ளத்தில் மாற்றிக்கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால் சமீனா சத்தக்னா அதை உண்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த திருப்திக்காக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி என் முதலில் நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் நமக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வரக்கூடிய எந்த விதமான சோதனைகளாக இருந்தாலும் இறைவன் நமக்கு துணையாக நின்று அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் முறியடித்து சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் மேலோங்கக்கூடிய அல்லாஹ் சூழ்ச்சிக்காரன் என்ற திருமறை வசனத்திற்கேற்ப நமக்கு இதுநாள் வரை இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய பாச அரசாங்கத்தினாலும் இன்ன பிற மக்களை இஸ்லாத்தை அழிக்க நினைக்கக்கூடிய அந்த விரோதிகளாலும் வரக்கூடிய எண்ணத்தனமான கயமத்தனத்தை இறைவன் அவனுடைய சூழ்ச்சிகளை கொண்டு இதுநாள் வரை நமக்கு முறியடித்து கொண்டு இருக்கிறான். அந்த வகையில் தற்பொழுது SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்கின்ற ஒரு பட்டியலை தயார் செய்து அதை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் உள்ள மக்களை வாக்காளர் பட்டியல் நாங்கள் எடுக்கிறோம், வாக்காளர் எண்ணிக்கை நாங்கள் எடுக்கிறோம் என்று அந்த பேர்கள் லிஸ்ட் கேட்குறாங்க. இது அப்படியே பீகாரில் நடந்த தேர்தலில் இவர்கள் செய்தார்கள். மத்தியிலே ஆளக்கூடிய பாச அரசாங்கம் பீகாரில் நடந்த தேர்தலில் அவங்க செஞ்சாங்க. அதில் செஞ்சு என்னதுடைய விளைவுன்னு சொன்னால் 68 லட்சம் வாக்காளர்கள் அந்த பேரில் நீக்கப்பட்டாங்க. அந்த பூர்வக்குடி மக்கள் தான், காலங்காலமாக அங்கே வசித்த மக்கள் தான். நீ உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, உங்ககிட்ட இந்த ஐடென்டிட்டி இல்லை, உங்ககிட்ட சொத்து வரி இல்லை என்று அற்ப சொற்ப காரணங்களை சொல்லி, இது நார்மலாக உள்ள வாக்காளர் பட்டியல் கிடையாது. நார்மலாக ஒரு எலெக்ஷன் வருதுன்னு சொன்னால் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தெருக்களையும் பார்ப்போம், எல்லாரும் பார்த்துருப்போம். இது அப்படி கிடையாது. மறைமுகமான ஒரு NRC தான் இது, மறைமுகமான ஒரு CAA தான் இது. இதை அமல்படுத்துவதற்காகத்தான் தமிழகத்திலும் இதை அமல்படுத்தி கூண்டோடு நசுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கயமத்தனத்தில் இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஸ் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு நாம் முழுமையாக எதிர்ப்பை தெரியக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்த SIR கணக்கில் 2022 2005 SIR கணக்கில் எடுத்து முடிச்சுட்டாங்க. அதிலே நம்முடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கும், பதிவு செய்யப்படாமலாம் இல்லை. இல்லாத நேரத்தில் அதற்கான ப்ரூஃப், ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டோ அல்லது பர்த் ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுத்தா போதும். இவர்கள் சில ஆவணங்களை 11 வகையான ஆவணங்களை தொகுத்து கேட்கிறாங்க. இதெல்லாம் சில பேர் பர்த் இருக்கும், சில பேர் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் முழுமையான நோக்கம் என்ன? இந்த பூர்வக்குடி மக்களை இந்த நாட்டுடைய அகதிகளாக அவங்கள ப்ரமோட் பண்ணணும். இதான் பிரதான நோக்கம். இது எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய தலைமுறைகளுக்கு, இளைய சமுதாய மக்களுக்கு இது எடுத்து சொல்லக்கூடியவர்களாகும், உறவினர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகும், இதனுடைய விபரீதத்தை கண்டு மக்களை அச்சப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்ச்சிக்காரன் வந்தாலும் சரிதாங்க, சூழ்ச்சிக்காரனுக்கு அல்லாஹ் தான் பெரிய சூழ்ச்சிக்காரன். அனைத்து சூழ்ச்சிக்கும் முறியடிக்கப்படும். ஒற்றையாளாக நபிகளார் முகமது நபி மக்காவில் இருந்தாங்க. அவள் பின்னால 200 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இன்றளவு இருக்கிறோம். இதை அல்லாஹ் என்றைக்கும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வை நம்பிய உள்ளங்கள், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்கள், இறைவன் ஒரு நாளும் இந்த மக்களை கீழே தள்ள மாட்டான் என்ற உறுதியோடு வலா தஹினு வலா தஹசனு, நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கீங்க, அஞ்சாதீங்க, கவலைப்படாதீங்க. அன்தும் அயலவுன இன்குந்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இறைவனுடைய உரை எதிர்பார்த்து மௌத்து வரை பயணிக்கக்கூடிய மக்களாக வல்ல நாயகன் நம்மை மாற்றுவார் என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.